வணக்கம். நீங்க எதையாவது புதுசா கத்துக்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டு, ஆனா நேரம் இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்குமேன்னு தள்ளி போட்டிருக்கீங்களா? ஒரு இசைக்கருவி வாசிக்கிறதா இருக்கலாம், ஒரு புது மொழி, இல்ல ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கில். அப்படின்னா, இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜோஷ் காஃப்மன் எழுதிய முதல் 20 மணி நேரம், எதையும் வேகமாக கற்றுக்கொள்வது எப்படி அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கு. அதோட முக்கிய கருத்துக்களை நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்ம நோக்கம் என்னன்னா, ஒரு திறமைய கத்துக்கிறது பத்தின சில பொதுவான எண்ணங்கள் இருக்கு இல்லையா? அதையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, உண்மையிலே வேகமா கத்துக்க காஃப்மன் சொல்ற வழிகள் என்னென்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான். வெறும் 20 மணி நேரத்துல ஒரு புது விஷயத்துல ஓரளவுக்கு நல்லா வர முடியுமா? இது சாத்தியமா? வாங்க இத பத்தி விரிவா பேசுவோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய தடை இருக்கு பாருங்க. இந்த எல்லாரும் சொல்ற 10,000 மணி நேர விதி. ஆமா ஆமா. ஒரு விஷயத்துல உலகத்துல நிபுணராகணும்னா 10,000 மணி நேரம் பயிற்சி செய்யணுமாமே. இதை கேட்டாலே கொஞ்சம் மலைப்பா இருக்கு. ஆமா, அந்த 10,000 மணி நேர விதி ரொம்ப பிரபலம். மால்கம் கிளாட்வெல் தான் அதை ரொம்ப பிரபலப்படுத்தினார். ஆனா அதுக்கு அடிப்படை டாக்டர் ஆண்டர்ஸ் எரிக்சனோட ஆராய்ச்சி. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். எரிக்சனோட ஆராய்ச்சி அது ஒலிம்பிக் வீரர்கள், செஸ் கிராண்ட் மாஸ்டர்கள் மாதிரி அவங்க துறையில உச்சக்கட்ட நிபுணத்துவம், அதாவது எலீட் பெர்ஃபார்மன்ஸ் அடைய தேவைப்படுற ஆழ்ந்த பயிற்சி, டெலிபரேட் பிராக்டிஸ் பத்தினது. ஆனா நம்மள் பலரோட நோக்கம் உலகத்தரம் வாய்ந்த நிபுணர் ஆகுறது இல்லையா? ஆமா. ஒரு புது மொழியில ஓரளவுக்கு பேசணும், கிட்டார்ல ஒரு 4 பாட்டு வாசிக்கணும், இல்ல ஒரு புது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண கத்துக்கணும். இதுக்கு எதுக்கு 10,000 மணி நேரம்? சரிதான். இந்த விதியை தப்பா புரிஞ்சுகிட்டா, அடேங்கப்பா இவ்ளோ நேரமா, நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பயம் வந்துடும். இதுதான் காஃப்மன் உடைக்க நினைக்கிற முதல் தடை. அப்போ இந்த 10,000 மணி நேர விதி தப்புன்னு சொல்ல வரல. ஆனா நம்ம எல்லாருக்கும் அது பொருந்தாது, குறிப்பா ஆரம்ப கட்டத்துல. அப்படிதானே? சரியா சொன்னீங்க. நிபுணத்துவத்துக்கு அது ஒரு வழிகாட்டியா இருக்கலாம், தப்பில்ல. ஆனா ஒரு திறமையில போதுமான அளவு நல்லா வர்றதுக்கு காஃப்மன் சொல்றது போல முதல் 20 மணி நேர யுக்திகளின் கூடிய பயிற்சி, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் பிராக்டிஸ், அது போதும். இதன் நோக்கம் முக்கியமா அந்த ஆரம்பத்துல வர்ற அந்த இது வரவே மாட்டேங்குதுங்கிற ஒரு விரக்தி நிலை வரும் பாருங்க, ஃப்ரஸ்ட்ரேஷன் பேரியர், அதை தாண்டறது. ஓஹோ. அந்த முதல் தடைய தாண்டிட்டா தொடர்ந்து கத்துக்க ஒரு உத்வேகம் கிடைக்கும். அதுதான் முக்கியம். சரி, அப்போ அந்த 20 மணி நேரத்துல அப்படி என்ன ஒரு மேஜிக் நடக்குது? அதுக்கு காஃப்மன் சொல்ற படிகள் என்ன? அது ஒண்ணும் மாயாஜாலம் இல்ல, ரொம்ப யதார்த்தமான ஒரு புத்திசாலித்தனமான அணுகுமுறை தான் அது. அவர் ஒரு 4 முக்கியமான படிகளை சொல்றார். 4 படியா? சரி. முதல்ல திறனை பிரித்தல், அதாவது டீகன்ஸ்ட்ரக்ட் பண்றது. நீங்க கத்துக்க விரும்புற திறமைய எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சின்ன சின்ன துணை திறன்களா பிரிக்கணும். உதாரணமா, சமையல் கத்துக்கணும்னா காய்கறி வெட்டுறது ஒரு ஸ்கில், மசாலா அரைக்கிறது ஒரு ஸ்கில், தாளிக்கிறது ஒரு ஸ்கில், இப்படி. புரியுது. 2வது, போதுமான அளவு கற்றல், லேர்ன் இனஃப். அதாவது ஒவ்வொரு துணைத்திறனை பத்தியும், அதை எப்படி சரியா பயிற்சி செய்யறது, தப்பு செஞ்சா எப்படி திருத்திக்கிறதுன்னு புரிஞ்சிக்க தேவையான அளவு மட்டும் கத்துக்கணும். ரொம்ப நேரம் ஆராய்ச்சி செஞ்சே டைம் வேஸ்ட் பண்ணாம பயிற்சிக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். சரி. மூணாவது, தடைகளை நீக்குதல், ரிமூவ் பேரியர்ஸ். பயிற்சி செய்ய விடாம தடுக்கிற விஷயங்களை அகற்றணும். அது கவனச்சிதறலா இருக்கலாம், டிவி, போன் நோட்டிபிகேஷன்ஸ், இல்ல கருவிகள் இல்லாததா இருக்கலாம், ஏன் என்னால முடியாதுங்கிற மனத்தடையா கூட இருக்கலாம். மனத்தடை முக்கியம். ஆமா. 4வது, குறைந்தது 20 மணி நேர பயிற்சி, பிராக்டிஸ் ஃபார் 20 hours. பிரிச்ச துணை திறன்கள்ல எது ரொம்ப முக்கியமோ அதுக்கு முன்னுரிமை கொடுத்து குறைஞ்சது 20 மணி நேரம் பயிற்சி செய்யணும். இது கேட்கறதுக்கு சிம்பிளா இருக்கு, ஆனா நடைமுறையில எப்படி? குறிப்பா அந்த 2வது சொன்னீங்களே, போதுமான அளவு கற்றல்னு, இது நம்ம பள்ளிக்கூடத்துல கத்துக்கிற மாதிரி இல்லையே. காஃப்மன் கூட அவர் ஸ்பானிஷ் படிச்சும் சரியா பேச முடியலன்னு சொன்னார் இல்லையா? மிகச்சரியான கேள்வி. இங்கதான் தெரிந்து கொள்வதற்கும், அதாவது லேர்னிங் அபவுட், செய்து பழகுவதற்கும், அதாவது அக்வசிஷன், இதுக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். பள்ளியில நாம பெரும்பாலும் ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், விதிகளு, இலக்கணம், அப்படி. ஆனா ஒரு திறமை வரணும்னா அதை செய்து பழகணும். டாக்டர் ஸ்டீவன் கிராஷனோட மானிட்டர் ஹைபாத்தசிஸ்னு ஒன்னு இருக்கு. ஓகே. அது என்ன சொல்றதுன்னா, நாம கத்துக்கிற அறிவு, அந்த விதிகள் எல்லாம் ஒரு மானிட்டர் மாதிரி செயல்பட்டு நாம பயிற்சி செய்யும்போது தப்பு செஞ்சா திருத்திக்க உதவும். ஆனா உண்மையான திறமை அது நேரடி பயிற்சி மூலமா தான் வரும். காஃப்மேனோட நண்பர் கார்லோஸ் மாதிரி
அவர் கிராமர் பத்தி கவலைப்படாம நேரடியா பேசி பழகினதுனால தான் ஆங்கிலம் சரளமா வந்தது. அப்போ தியரி முக்கியம்தான், ஆனா பிராக்டிஸ் தான் கிங் மாதிரி. கிட்டத்தட்ட அப்படிதான். தியரி பிராக்டிஸ புத்திசாலித்தனமா செய்ய உதவும். ஆனா பிராக்டிஸ் தான் திறமைய வளர்க்கும். இதுக்கு நம்ம மனநிலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மனநிலையா? ஆமா. நான் இப்ப டாரோல் டுவெக் சொல்ற மாதிரி நிலையான மனநிலை, அதாவது ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் இருக்கிறவங்க திறமைங்கிறது பிறவிலேயே வருதுன்னு நினைப்பாங்க. அதனால முயற்சி செய்ய தயங்குவாங்க. ஆமா, நிறைய பேர் அப்படி இருக்காங்க. ஆனா வளர்ச்சி மனநிலை growth மைண்ட் செட் இருக்கிறவங்க முயற்சியாலையும் பயிற்சியாலையும் திறமையா வளர்க்க முடியும்னு நம்புவாங்க. இது ரொம்ப முக்கியம். எனக்கு இது வராதுன்னு நாமளே முடிவு பண்ணிட்டா 20 மணி நேரம் என்ன 200 மணி நேரம் பயிற்சி செஞ்சாலும் பெருசா முன்னேற்றம் இருக்காது இல்லையா? உண்மைதான். ஆனா இங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம மூளைக்கு நெகிழ்வுத்தன்மை உண்டு, பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. ஓ, கேள்விப்பட்டிருக்கேன். தகுந்த மாதிரி மாறும், ஒத்துழைக்கும். இந்த நம்பிக்கை தான் அந்த முதல் 20 மணி நேர பயிற்சியை விடாப்பிடியா செய்ய வைக்கும். சரி, இந்த 20 மணி நேர பயிற்சியை இன்னும் திறம்பட செய்ய காஃப்மேன் சில கொள்கைகள் சொல்றாரு. ஒரு 10 கொள்கைகள் நினைக்கிறேன். அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? எல்லாத்தையும் வரிசையா சொல்லணுமா, இல்ல முக்கியமானது மட்டும் போதுமா? எல்லாத்தையும் பட்டியலிடுறதுக்கு பதிலா அதோட மைய கருத்துக்களை சில தொகுப்புகளா பார்க்கலாம். அது இன்னும் பிராக்டிக்கலா இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமா 3 விஷயங்கள்ல கவனம் செலுத்த சொல்றாரு. 1. தயார்நிலை மற்றும் மனநிலை. 2. பயிற்சி செயல்முறை. 3. பின்னூட்டம் மற்றும் வேகம். ஓகே, இது நல்லா இருக்கு, கேட்கவும் சுலபமா இருக்கு. முதல்ல தயார் நிலை மற்றும் மனநிலை பத்தி சொல்லுங்களேன். இதுல சில முக்கியமான விஷயங்கள் வருது பாருங்க. முதல்ல விரும்பத்தக்க திட்டம், லவபிள் ப்ராஜெக்ட். உங்களுக்கு உண்மையிலேயே ஆர்வம் இருக்கிற ஒரு விஷயத்த தேர்ந்தெடுங்க. அப்போதான் அந்த 20 மணி நேரம் தாக்கு பிடிக்க முடியும், போர் அடிக்காது. அப்புறம் ஒரு நேரத்தில் ஒன்று, ஒன் ஸ்கில் அட் அ டைம். மல்டி டாஸ்கிங் வேணாம். பல விஷயங்கள்ல ஒரே நேரத்துல கவனம் செலுத்தாம ஒண்ணுல மட்டும் கவனம் செலுத்துறது வேகமான முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். 3வது, இலக்கை வரையறுத்தல், டிஃபைன் டார்கெட் பெர்ஃபார்மன்ஸ். ஓரளவுக்கு நல்லா கத்துக்கணும்னா அது என்னன்னு தெளிவா முடிவு பண்ணுங்க. கிட்டார்னா ஒரு 5 பாட்டு வாசிக்கணுமா, ஒரு மொழின்னா ஒரு சின்ன உரையாடல் நடத்த கத்துக்கணுமா, அப்படி ஒரு இலக்கு வேணும். அடுத்து திறனை பிரித்தல், டீகன்ஸ்ட்ரக்ட். இதை ஏற்கனவே பார்த்தோம். இது ரொம்ப முக்கியம். பெரிய விஷயத்த சின்ன சின்னதா உடைக்கிறது. கால்ஃப்னா ஸ்விங், பட்டிங் அப்படி. அப்புறம் கருவிகளை பெறுதல் அண்ட் தடைகளை நீக்குதல். பயிற்சிக்கு தேவையான பொருட்கள், அதாவது கிட்டார்னா கிட்டார், புத்தகம்னா புத்தகம், சாஃப்ட்வேர்னா சாஃப்ட்வேர், அதெல்லாம் கையில இருக்கணும். கவனச்சிதறல்கள், முக்கியமா ஃபோன் நோட்டிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் இல்லாம பார்த்துக்கணும். பயிற்சிக்குன்னு தனியா நேரம் ஒதுக்கணும், டெடிகேட்டட் டைம். இதெல்லாம் தடைகளை நீக்கி நம்மள தயார்படுத்தும். இது எல்லாமே பயிற்சியை தொடங்கறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியது இல்லையா? மைண்டையும் தயார்படுத்தணும், நமக்கு தேவையான பொருட்களையும் தயார்படுத்தணும். ஆமா, கரெக்ட். அடுத்தது பயிற்சி செயல்முறை. இங்க காஃப்மேன் சொல்ற சில சுவாரஸ்யமான விஷயங்கள். மன மாதிரிகள் அண்ட் கொக்கிகள், மென்டல் மாடல்ஸ் அண்ட் ஹூக்ஸ். கத்துக்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களோட ஒப்பிட்டு பார்க்கலாம். எளிய ஒப்புமைகள். உதாரணத்துக்கு, ஒரு வெப் சர்வர் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க அத ஒரு நூலகரோட ஒப்பிடலாம். நீங்க ஒரு புத்தகம் வலைப்பக்கம் கேட்டா அவர் தேடி கொடுக்கிற மாதிரி. இது மாதிரி மனக்கொக்கிகள் புதிய தகவல்களை நினைவில் நிறுத்த உதவும். தலைகீழாக சிந்தித்தல், இன்வர்ஷன். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா. என்னென்ன தப்பு நடக்கலாம், எப்படி ஃபெயில் ஆகலான்னு யோசிச்சு அதுக்கு தயாரா இருக்கிறது. கயாக்கிங் கத்துக்கிறப்ப சும்மா எப்படி போறதுன்னு மட்டும் கத்துக்காம கவிழ்ந்தா என்ன செய்யணும்னு முன்னாடியே யோசிச்சு அதுக்கும் பயிற்சி எடுக்கிறது மாதிரி. போதுமான அளவு கற்றல், லேர்ன் இனஃப் டு செல்ஃப் கரெக்ட். திரும்பவும் அதே பாயிண்ட் தான். பயிற்சி செய்யும்போது தப்ப கண்டுபிடிச்சு திருத்திக்கிற அளவுக்கு மட்டும் தியரி கத்துக்கிட்டா போதும். ரொம்ப தியரி படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. சரி, இப்போ தயாராயிட்டோம். எப்படி பயிற்சி செய்யணும்னு ஒரு ஐடியாவும் கிடைச்சிருச்சு. பயிற்சி செய்ய தொடங்கிட்டோம். அடுத்தது என்ன? பின்னூட்டம் மற்றும் வேகம்னு சொன்னீங்களே. ஆமா, இது ரொம்ப முக்கியம். இல்லனா நம்ம சரியா பண்றோமா இல்லையான்னு தெரியாது. விரைவான பின்னூட்டம், ஃபாஸ்ட் ஃபீட்பேக் லூப்ஸ். நம்ம செய்யறது சரியா தப்பான்னு எவ்வளோ சீக்கிரம் தெரிய வருதோ அவ்வளோ வேகமா நாம முன்னேறலாம். புரோகிராமிங்ல கணினி உடனே எரர் காட்டும், இல்ல ஒரு கோச் இருந்தா அவங்க சொல்லுவாங்க. அப்படி இல்லனா நாமளே ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலாம். குறுகிய நேர பயிற்சி, ஷார்ட் பர்ஸ்ட் பை த கிளாக்.
தொடர்ச்சியா மணிக்கணக்கா பயிற்சி செய்யாம ஒரு 20-30 நிமிஷம் டைமர் வச்சு பயிற்சி செஞ்சுட்டு ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம், பொமடோரோ டெக்னிக் மாதிரி. இது சோர்வை தவிர்க்கும், கவனத்தையும் அதிகப்படுத்தும். அளவு மற்றும் வேகம். ஆரம்பத்துல தப்பில்லாம பெர்ஃபெக்ட்டா செய்யணும்னு நினைக்கிறத விட நிறைய தடவை கொஞ்சம் வேகமா பயிற்சி செய்யறது முக்கியம். தப்பு வரத்தான் செய்யும், ஆனா அதுல இருந்து கத்துக்கலாம். ஓ, அந்த மட்பாண்ட கதை சொன்னீங்களா, அது மாதிரி? அதேதான். காஃப்மன் சொல்ற மட்பாண்ட வகுப்பு கதை இதுக்கு நல்ல உதாரணம். ஒரு குழுவ சிறந்த பானை செய்ய சொன்னாங்க, இன்னொரு குழுவ அதிக எண்ணிக்கையிலான பானைகள் செய்ய சொன்னாங்க. கடைசியில பார்த்தா அதிக எண்ணிக்கையில பானை செஞ்ச குழுதான் சிறந்த பானைகளையும் செஞ்சாங்களாம். ஏன்னா அவங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணாங்க, நிறைய தப்பு பண்ணி நிறைய கத்துக்கிட்டாங்க. ஆக சுருக்கமா சொன்னா, நமக்கு பிடிச்ச விஷயத்தை தேர்ந்தெடுத்து அதை சின்னதா பிரிச்சு தடைகளை நீக்கி தேவையானதை மட்டும் கத்துக்கிட்டு வேகமா நிறைய தடவை உடனடி பின்னூட்டத்தோட பயிற்சி செய்யணும். இதுதான் இந்த 20 மினிட்ஸ் யுக்தி இல்லையா? மிகச்சரியா தொகுத்தீங்க. இந்த அணுகுமுறை அந்த கத்துக்கிற செயல்முறைய கொஞ்சம் எளிதாக்குது, வேகப்படுத்துது, பயத்தை குறைக்குது. ஆனா இந்த கற்றல் வளைவு லேர்னிங் கர்வ் பத்தி ஒரு குழப்பம் இருக்குமே. பொதுவா செங்குத்தான கற்றல் வளைவுனா ரொம்ப கஷ்டம் சொல்லுவாங்களே. சீக்கிரமா மேல போகுதுன்னு அர்த்தம். அதேதான். குறைஞ்ச நேரத்துல அதிக திறமை வருதுன்னு அர்த்தம். அதாவது வேகமான கற்றல். அது நல்லது தானே? நாம மெதுவா கத்துக்குவா விரும்புவோம். அடாமா இல்ல, நான் கூட செங்குத்துனா கஷ்டம் நினைச்சேன். அப்போ வேகமா கத்துக்கிறது தான் செங்குத்தான வளைவு. ஆமா, காஃப்மேனோட முறைகள் இந்த வளைவை இன்னும் செங்குத்தாக்க, அதாவது கற்றலை இன்னும் வேகமாக்க உதவுது. வாவ், இது உண்மையிலே பார்வையா மாத்துற விஷயம். சரி, காஃப்மேன் இதை எப்படி நடைமுறையில பயன்படுத்தினார்னு ஒரு உதாரணம் சொன்னீங்களே, புரோகிராமிங் கத்துக்கிட்டது. அது கொஞ்சம் விளக்க முடியுமா? ரொம்ப டெக்னிக்கலா இல்லாம அவர் எப்படி இந்த கொள்கைகளை பயன்படுத்தினார்னு சொன்னா போதும். கண்டிப்பா. அவருடைய personalmba.comனு ஒரு வெப்சைட் இருக்கு. அது முன்னாடி வேர்ட்பிரஸ்ல இயங்கிட்டு இருந்தது. ஆனா பார்வையாளர்கள் அதிகமானதும் அடிக்கடி கிராஷ் ஆக ஆரம்பிச்சது. இது அவருக்கு பெரிய பிரச்சனை. இத சரி செய்யணும். சரி. அப்போ அவர் என்ன பண்ணார்னா, இலக்கை தீர்மானிச்சாரு. வேர்ட்பிரஸுக்கு பதிலா ஜெக்கில் அப்படிங்கிற வேறொரு தொழில்நுட்பத்துக்கு மாறணும். அதுக்கு ரூபிங்கிற புரோகிராமிங் மொழியும் சினாட்ராங்கிற ஒரு கருவி பெட்டியும் கத்துக்க வேண்டியிருந்தது. இதுதான் அவர் கத்துக்க வேண்டிய ஸ்கில். அடுத்த பிரித்தல். புரோகிராமிங்னா என்ன, இணைய செயலிகள் எப்படி வேலை செய்யுது, டேட்டாபேஸ்னா என்ன, குக்கீஸ்னா என்னன்னு சின்ன சின்னதா பிரிச்சு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சார். ஓகே. அப்புறம் கருவிகள் அண்ட் தடைகளை நீக்குதல். அவருக்கு தேவையான மென்பொருட்கள் ரூபி, சினாட்ரா, ஜெக்கில், அப்புறம் கிட்டுன்னு ஒன்னு. இது கோட் மாற்றங்களை நிர்வகிக்கிற ஒரு கருவி. ஹெரோகு, இது இணைய செயலிகளை ஆன்லைன்ல வெளியிட உதவும் ஒரு சேவை. இதெல்லாம் அவரோட கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணியிருந்தார். இதுவே ஒரு தடையா இருந்திருக்கலாம் நிறைய பேருக்கு, ஆனா அதை முதல்ல செஞ்சு முடிச்சார். ஆமா, இந்த செட்டப் பண்றதே சில சமயம் பெரிய வேலையா இருக்கும். உண்மைதான். அடுத்து பயிற்சி அண்ட் பின்னூட்டம். சில ஆன்லைன் பயிற்சிகளை பார்த்தார். ஆனா முக்கியமா சும்மா பயிற்சி செய்யாம தன்னோட வெப்சைட் பிரச்சனைக்கு தீர்வு காண்ற மாதிரி ஒரு நிஜமான செயலியை உருவாக்க ஆரம்பிச்சார். கொஞ்சம் கோட் எழுதுவார், டெஸ்ட் பண்ணுவார், இயக்கி பார்ப்பார், எரர் வந்தா உடனே ஆன்லைன்ல தேடி சரி செய்வார். இதுதான் அந்த ஃபாஸ்ட் ஃபீட்பேக் லூப். கோட், டெஸ்ட், ரன், டீபக், இந்த சைக்கிள் தான். அப்போ தியரியை விட செயல்முறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. ஆமா. முடிவு என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரத்துல அவருடைய இணையதளத்தை இயக்கக்கூடிய அடிப்படை செயலி தயார். அந்த ஆரம்பகட்ட பிரச்சனையை தீர்த்துட்டார். இன்றைக்கு அவர் வியாபாரமே அவர் எழுதின அந்த மென்பொருள்ல தான் நடக்குதுன்னு சொல்றார். இது ஒரு அருமையான உதாரணம். அதாவது 20 மணி நேரத்துல அவர் உலகத்தரம் வாய்ந்த புரோகிராமர் ஆகல, அது முக்கியம் இல்ல. இல்லவே இல்ல. ஆனா அவருடைய குறிப்பிட்ட பிரச்சனைக்கு தீர்வு காண தேவையான திறமைய அந்த ஆரம்ப தடையை தாண்டி வேகமா கத்துக்கிட்டார். அதேதான். இதுதான் முதல் 20 மணி நேரத்தோட உண்மையான நோக்கம். உலக நிபுணத்துவம் இல்ல, ஆனா குறிப்பிட்ட இலக்க அடைய போதுமான திறமை, அந்த முதல் படியை எடுத்து வைக்கிறது. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கும் இது ரொம்ப பயன்படும்னு தோணுது. ஒரு வேலைக்கு தேவையான ஒரு புது சாஃப்ட்வேர் கத்துக்கவா, இல்ல வீட்ல சும்மா இருக்கும்போது போட்டோகிராஃபி கத்துக்கவா, எதுவா இருந்தாலும் இந்த அணுகுமுறை உதவும் இல்லையா? நிச்சயமா. இதன் முக்கிய செய்தியே என்னன்னா, கற்றல் என்பது ஏதோ பிறவித்திறமை உள்ளவங்களுக்கு மட்டுமான விஷயம் இல்ல. அது ஒரு செயல்முறை, ஒரு ப்ராசஸ். சரியான யுக்திகளோட ஒரு 20 மணி நேரத்தை அர்ப்பணிச்சா எந்த ஒரு புது விஷயத்திலையும் அந்த ஆரம்ப தடைகளை தாண்டி நாமளே ஆச்சரியப்படுற அளவுக்கு முன்னேற முடியும். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இதுக்கு உண்மையான செயல்பாடு தேவை, ஆக்ஷன். சும்மா யோசிச்சுக்கிட்டே இருந்தா மட்டும் போதாது.
களத்துல இறங்கி பயிற்சி செய்யணும். அந்த முதல் அடி எடுத்து வைக்கிற தயக்கத்தை தாண்டறது தான் பெரிய சவாலுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சரி. அந்த முதல் அடி எடுத்து வைக்கிறதுக்கு தான் இந்த 20 மணி நேர திட்டம் ஒரு நல்ல தொடக்க புள்ளியா அமையுது. நான் 10,000 மணி நேரம் ஒதுக்கணுமாங்கிற அந்த பெரிய பயத்தை இது போக்குது. சரி, ஒரு 20 மணி நேரம் முயற்சி செஞ்சு பாப்போமேங்கிற ஒரு நம்பிக்கைய, ஒரு வாய்ப்பை இது கொடுக்குது. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, நிபுணத்துவம் அடையறதுங்கிறது ஒரு நீண்ட பயணம், ஒரு மாரத்தான் மாதிரி. ஆனா ஒரு திறமையில ஆரம்ப கட்டத்துல ஓரளவுக்கு நல்லா வர்றதுக்கு, அந்த முதல் 100 மீட்டர் ஓடுறதுக்கு 20 மணி நேர புத்திசாலித்தனமான பயிற்சி போதும். அந்த முதல் விரக்தியை தாண்டிட்டா பயணம் சுலபமாகும். ஆமா, இது வெறும் நேர கணக்கில்ல, அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துறோங்கிற யுக்தி, புத்திசாலித்தனம். இந்த உரையாடலின் இறுதியில இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு கேள்வி. ரொம்ப நாளா கத்துக்கணும்னு நினைச்சு ஆனா ரொம்ப கஷ்டம் இல்ல நேரம் இல்லைன்னு நீங்க தள்ளி போட்டிருக்கிற ஒரு திறமை என்ன? ஒரு நேரம் அது கிட்டார் வாசிக்கிறதா இருக்கலாம், இல்ல ஸ்பானிஷ் பேச கத்துக்கிறதா இருக்கலாம், இல்லைன்னா உங்க ஸ்மார்ட் போன்ல இருக்கிற எல்லா வசதிகளையும் முழுசா பயன்படுத்த கத்துக்கிறதா கூட இருக்கலாம். எதுவா வேணா இருக்கலாம். இன்னைக்கு நாம பேசின இந்த கொள்கைகளை மனசுல வச்சு அதுக்காக ஒரு 20 மணி நேரத்தை, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம்னா கூட வெறும் 20 நாள் தான், இல்ல அடுத்த ஒரு மாசத்துக்கு தினமும் ஒரு 45 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன், ஒதுக்க தயாரா? அப்படி செஞ்சா ஒரு மாசம் கழிச்சு அந்த திறமையில நீங்க எங்க இருப்பீங்க? உங்க பார்வை மாறுமா? ஒருவேளை இன்றைக்கே அந்த திறமைய மனசுல சின்ன சின்னதா பிரிச்சு பார்த்து அதை நோக்கி எடுத்து வைக்கக்கூடிய மிக மிக சிறிய முதல் படிய உங்களால எடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. கேட்டதற்கு நன்றி.